சரி, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர்ல இருதயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம். ஸோ அதுல முதலாவது கேள்வியா நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, இப்போ ஹை பிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இல்ல ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு 50+, 60+ இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்துட்டு இருந்துச்சு. இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு ஹை பிபி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹை பிபி அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அண்ட் தென் இந்த ஹை பிபி எப்படி ஒரு ஹார்ட்டை டேமேஜ் பண்ணுது? எந்த விதத்துல பாதிக்குது? அதை பத்தி நான் உங்களோட அதாவது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது தான் நம்ம அதிக ரத்த அழுத்தத்தை தான் ஹை பிபின்னு சொல்கிறோம். இது நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சைக்கிள் நல்லா ஓடணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற டியூப்பில் அளவான அளவு காற்று இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அந்த ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் சீராக இருக்க வேண்டும். இதுதான் விஷயம். ரொம்ப ரத்த ஓட்டம் அழுத்தம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டியூப் வெடிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய ரத்த குழாய்கள் வெடிச்சிடும். ரத்த அழுத்தம் குறைவாக இருந்ததுன்னா மயக்கம் வரும், வண்டி ஓடாது. ஸோ சைக்கிள் டியூப்பினுடைய அந்த எண்ணமே நம்ம மனசில் இருந்தாலே நமக்கு பதில் கிடச்சிடும். அதனால் அந்த ரத்த அழுத்தம்ங்கிறது பொதுவாகவே நம் மனிதருக்கு தேவை. அதிக ரத்த அழுத்தம் தான் பிரச்சனைகள்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அதிக ரத்த அழுத்தம் நீங்கள் சரியாக சொன்னபடி முன்னால் அது ஒரு 30-35 வயசு அப்படி இருந்தது. இப்போ இளம் வயதினருக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம அந்த மன உளைச்சல், ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தற்போது இந்த இளம் வயதினர் அதிகம் உப்பு சாப்பிட்றாங்க. உப்பு அதிகம் சாப்பிடுவது, பழங்கள் சாப்பிடாமல் இருப்பது, இதுவும் ரத்த அழுத்தத்துக்கு காரணம். இதை தவிர இந்த ரத்த அழுத்தம் என்ன பார்த்தீங்கன்னா, கண்கள், இருதயம், சிறுநீரகம், மூளை, இந்த 4 முக்கிய உறுப்புகளையும் பாதித்து, அதே தான் அந்த ரத்த குழாய்கள் சிதறும் பொழுது மூளையில் சிதறிச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆகிடும், பக்கவாதம். ஹார்ட்டில் சிதறிச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக் ஆகிடும். கிட்னியில் சிதறிச்சு அப்படின்னா கிட்னியினுடைய இயக்கம் செயலிழந்து போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சிதற இடத்த பொறுத்து நமக்கு பிரச்சனை வருங்கிறது தான் இதனுடைய. புரிஞ்சுட்டிங்களா? தேங்க்யூ.